மேஷத்தில் இருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் பலிக்கப் போகுது. இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய தவம் இருந்துட்டீங்க. அந்த தவத்திற்கு மாபெரும் வரம் கிடைக்க போகுது. அந்த மகேஸ்வரனுடைய அருளை மேஷம் பெற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த விதமான தடைகளும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படாது. சாதகமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு 2 கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கு. சுக்கிரன், செவ்வாய், இந்த 2 கிரகங்களுடைய பலத்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும். அதாவது வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த வேலை உங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் நிச்சயமாக கிடைக்கும். கூடவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். மேஷத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வயிற்றில் வலி இருக்கும், தலையில் வலி இருக்கும். நீங்கள் நிம்மதியாக படுத்தா தூக்கமே வராது. காரணம் என்னென்னா, மனசில் அவ்வளவு யோசனைகள். நாம் இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சிடுவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு 2026 வந்துவிடும். நீங்கள் நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ முடியும். வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு புதிய வாழ்வை நிச்சயமாக தரும். என்னதான் இருந்தாலும் நான் நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமையலையே, என்னுடைய நட்பே எனக்கு ஏற்றார் போல இல்லையே, என்னுடைய சொந்தங்களும் என்னை தூக்கி வீசுகின்றார்களே அப்படின்னு தயவு செய்து நீங்கள் வருந்தாதீங்க. காரணம் என்னென்னா, 7.5 சனி இப்பொழுதுதான் உங்களை தொட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதனுடைய முதல் பாகம் இப்படித்தான் இருக்கும். அதை நீங்கள் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் உங்களின் அன்பையும் யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பியுங்க. மிக பெரிய அளவில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வலிகளும் குறைந்துவிடும். அப்படி குறையும் பட்சத்தில் 2026 உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும்னா, நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து செல்கின்றீர்களோ அதற்கான பாதையை விதியே உங்களுக்கு காட்டும். அப்போ உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பிணிகளும் பீடைகளும் உங்களை விட்டு விலகும். மிக பெரிய அளவில் சாபத்திலிருந்து மேஷம் வெளியே வரப்போகுதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் கடந்து செல்லணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு நினச்சாலே போதும், சனீஸ்வரனுடைய வேலை அந்த இடத்துல எடுபடாமல் போயிடும். நீங்கள் என்னால் இதை செய்யவே முடியாது, நான் நிச்சயமாக தோற்று தான் போவேன் அப்படின்னு நினைத்தால் போதும், நிச்சயமாக தோல்வி உங்களை சேர்ந்து அடைந்தே தீரும். ஆகையால் இந்த 2026 இன்னொரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து யோசிக்காமல் அந்த தொழிலை ஆரம்பியுங்க. அந்த தொழிலை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக தொடங்குவதற்கு குரு சில தடைகளை ஏற்படுத்தும். ஏன்னா 3 இருக்கும் பொழுது அந்த செயல் இழுபறியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறா மாதிரி இருக்கும். அப்படி கஷ்டப்படும் போது தயவு செய்து எதிர்மறையாக எண்ணாமல் நிச்சயமாக என்னால் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும், அதில் லாபத்தையும் பெற முடியும் அப்படின்னு நம்பி முன்னேறி செல்லுங்க. வெற்றி உங்கள் பின்னால் வந்தே தீரும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடமே சொந்தங்களும் பந்தங்களும் தான். ரொம்ப நீங்கள் அவர்களிடம் ஆர்வத்தை காட்டினால் அவர்கள் உங்கள் மீது வெறுப்பை தான் காட்டுவாங்க. பட்டும் படாமல் தாமரை மீது தண்ணீரை போல இருக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி செல்லணும். நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களை எத்தனை பேர் சேர்ந்து அழுத்தினாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு எழ முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதும். நீங்கள் கடினமாக முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் வெற்றி பெறும். மேஷத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு வேலை அவ்வளவு எளிதாக நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் நடக்கும். ஏன்னா அவ்வளவு கண் திருஷ்டிகளை நீங்கள் சம்பாரித்து வச்சிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி அளவில் தயவு செய்து
உங்களின் வீட்டு வாசைக்காலிற்கு வெளியில் கற்பூரத்தை ஏற்றி வையுங்க. அந்த கற்பூரத்தில் இருந்து வரக்கூடிய சுடர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஈர்த்து வெளியே அனுப்பும். மிகப்பெரிய அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை செல்வத்திற்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் இந்த செயலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் வெளியே ஈர்க்கப்படும், ஈர்த்து தூக்கி வீசப்படும். நீங்கள் தினமுமே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீது தூசி சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தூசி ஆகிவிட்டால் அதை இன்னொரு நாள் சேர்த்து அப்புறப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரே ஒரு நாள் கூட உங்களை சுற்றி அழுக்குகளும் தூசிகளும் மாசுகளும் இருக்கவே கூடாது. ஏன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கமே அழுக்கிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் சுத்தமான சூழ்நிலையிலேயே நீங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி வீசும் கதிரவனுடைய ஆதிக்கத்தில் மேஷம் இருக்கும் பொழுது மேஷமுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக தான் இருக்கும். உங்களின் வாழ்க்கையில் இருந்த இருள் நீங்க போகிறது. நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகரப் போறீங்க. முடிந்த வரைக்கும் உங்களின் உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை மேலும் மேலும் சாப்பிடுவதை நிறுத்துங்க. காரணம் என்னன்னா, தேவையில்லாத உடல் உபாதைகளை நீங்கள் உட்கொள்ளும் உணவே உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி உடல் நமக்கு ஒத்துழைக்காத சூழ்நிலையில் எண்ணங்கள் நமக்கு நேராகவும் சீராகவும் இருந்தாலும் கூட நம்மால் நாம் நினைத்ததை செய்ய முடியாமல் போகும். அதனால் முடிந்தவரை அசைவத்தை தவிர்ப்பதற்கு 2026 முயற்சி செய்யுங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய 30% அன்பர்கள் இப்பவே அந்த முடிவை எடுத்து விட்டீர்கள். உங்களின் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை நோக்கி நகர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும், அவ்வளவுதானே தவிர நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் தோல்வியுறாமல் உங்களை குரு காத்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் அந்த குருவுக்கே குருவாய் விளங்கக்கூடிய ஈசனின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் மேஷம் பரிபூரணமாக பெறும் பொழுது மேலும் எந்த விதமான தடைகளும் கஷ்டங்களும் உங்களை அணுகாமல் இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். தயவு செய்து விட்டு போன சொந்தங்களை நினைத்து வருந்தாமல் இருங்க. நீங்கள் மேலும் மேலும் வருந்துவதால் அந்த சொந்தங்கள் சந்தோஷப்படுமே தவிர உங்களின் அன்பை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதற்கான காலம் வரும் பொழுது உங்களை பற்றியும் உங்களின் அன்பை பற்றியும் புரிந்து கொள்வார்கள். அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் இத்தனை நாள் மூடிய கதவுகள் திறக்கப் போகுது. அப்படி திறக்கும் பொழுது நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி மட்டுமே தான் செல்லணும். கடந்த காலத்தில் நமக்கு நடந்த துரோகங்களை பற்றியும் அவமானங்களை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். உங்களின் தொழில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வளர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களின் கனவுகளும் ஆசைகளும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டுமென்று நானும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி.